ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஒருவரை சந்தித்து ஆறுதல் கூறவும் சிகிச்சை விவரங்களை கேட்பதற்காகவும் அமைச்சர் ராஜ்மோகன் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 9 பெண்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அவர்கள் நலமாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? அவசர சிகிச்சை பிரிவில் 9 இளம் பெண்களுக்கும் சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், சற்று முன்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இந்த இடத்திற்கு வந்தார். அதே போல இந்த மருத்துவமனையுடைய டீன் சாந்தாராம் உள்ளிட்ட மூத்த மருத்துவர்களும் தற்போது உள்ளே சென்று மருத்துவர்களுடைய அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். அதாவது இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்பது சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. இங்க உயர்தர சிகிச்சை வேண்டும் என்பதற்காக தான் இங்கே கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்க மூச்சு திணறல் ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய அதிநவீன வசதிகள்லாம் இங்க இருக்கக்கூடிய காரணத்தால் இங்க அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடந்த இடம் பாத்தீங்கன்னா வட சென்னையிலிருந்து அப்பால், குறிப்பாக ஆந்திரா செல்லக்கூடிய பகுதியில் கும்பிடிப்பூட்டி செல்லக்கூடிய சாலையில் நடைபெற்றது. ஆனால் இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு அப்பால் அழைத்து வந்திருக்கிறார்கள். இங்க வழியில் இருக்கக்கூடிய 2 மருத்துவமனைகள், ஸ்டான்லி மருத்துவமனை, அங்க இருக்கக்கூடிய வேல்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் சிகிச்சை பெற்றோர் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் பாதித்ததன் காரணமாக பிரித்து ஆங்காங்கே இங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த இடத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இங்கு வர இருப்பதாக சொல்றார். சற்று முன்பாக நம்ம புதிய தலைமுறை சார்பாக ராஜ்மோகனிடம் இது குறித்து கேட்டபோது உள்ளே செல்கிறேன், என்ன நடந்தது என்பது விசாரித்து முழுமையாக நாளை சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கார். நாளை சட்டமன்றம் நடக்கிறது. எதிர்க்கட்சிகள் அதிமுக, திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை எழுப்ப இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் 3 பேர் கொண்ட கமிட்டியை அமைத்திருக்கிறார். அந்த கமிட்டியில் குறிப்பாக மெம்பர் செக்ரட்டரி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்னென்று சொன்னால் இந்த நிறுவனங்களுக்கு கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் இருக்கிறது. அவர்கள் முறைப்படி ஆய்வு செய்தார்களா, எவ்வளவு அமோனியா கேஸ் அங்கே கொண்டு செல்லப்பட்டது, எப்படி இது லீக் ஆனது, இது பாத்தீங்கன்னா ஒரு விஷவாயு போன்று சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமோனியா உர தொழிற்சாலை, இங்க ஏற்கனவே கொரமண்டல் உர தொழிற்சாலை இருக்கின்றது. அங்கேயும் வடசென்னை எண்ணூர் போன்ற பகுதியில் வாயு கசிவு ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். தொடர்கதையாக வடசென்னை மக்கள் இது போன்ற ஒரு ரசாயன தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். வடசென்னையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணூர் அனல் மின்சாரம், இது போன்ற பல பிரச்சனைகளில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இளம் பெண்கள் குறிப்பாக வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலும் கூட அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூடுதல் மருத்துவர்களை உடனடியாக பணிக்கு திரும்புமாறு ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய டீன் நமக்கு சொல்லியிருக்கார். சிறப்பு நிபுணர்கள் எல்லாம் என்னென்று சொன்னால் இது பல்மனாலஜிஸ்ட் உள்ளிட்ட நுரையீரல் சார்ந்த நிபுணர்கள் தேவைப்படும் என்பதால் அவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இளம் பெண்கள், குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஞாயிற்றுக்கிழமையில் பணிக்கு சென்றவர்கள் இது போன்ற பாதிக்க அந்த நிறுவனம் என்பது வெளிநாடுகளுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட படகுகளை வைத்திருப்பதாகவும் இறால் உள்ளிட்ட கடல் உணவுகளை வெளிநாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய, பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனம் இருந்திருக்கிறது. இங்குதான் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதைதான் தற்போது அமைச்சர் ராஜ்மோகன் இங்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை, அத்தனை பேருக்கு எப்போது சிகிச்சை முடிவடையும் என்பன போன்ற விஷயங்கள், மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் அவர்களுக்கு வேற எங்கேயும் செல்கிறார்களா, குறிப்பாக தற்போது கூட மருத்துவர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அவர்களுக்கு இங்கு அவசர சிகிச்சையும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பும் இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெற்றோர்களும் இங்கு வெளியில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பாலா.